18ஆம் படி கருப்பு. நான் இன்னும் உன் வாழ்வில் இப்போது கெட்ட நேரமெல்லாம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. அதனால்தானே இந்த கருப்பசாமியின் வாக்கை காதுகுளிர நீ கேட்க வந்து விட்டாய். தோல்வி துரத்துகிறது என்றாலே நீ வெற்றியை நெருங்குகிறாய் என்றுதான் அர்த்தம். எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்து சாதிக்க துடிக்கும் உனக்கு நிதானம் எப்போதும் அற்புதமான ஆயுதமாக உன்னுடனேயே இருக்கும்படி பார்த்துக்கொள். எதற்கெடுத்தாலும் அவசரப்பட்டு பேசுவதும் கோபப்பட்டு வார்த்தைகளை விடுவதும் இனி உன் வாழ்வில் வேண்டாம் என் தங்கமே. ஏனெனில் இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டமும் உன் வாழ்வில் பிரச்சனைகள் வருவதற்கும் காரணமாக இருந்ததே அவசரப்பட்டு நீ பேசியதும் கோபப்பட்டு நீ பேசிய வார்த்தைகளும் தான். இனிமேலாவது எல்லாம் நன்மைக்கே என நடப்பதை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக வாழ பழகு. இத்தனை நாட்களாய் நீ நினைப்பது நடக்காமல் தடுத்தவர்களும் தடுத்த விஷயங்களும் இப்போது சரியாகி உன் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நல்ல நேரத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இத்தனை நாட்களாக நீ சேர்த்து வைத்த அவமானங்களை எல்லாம் இப்போது மறந்துவிட வேண்டாம். ஏனெனில் இப்போது நீ அத்தனை பேர் முன்னாலும் ஜெயித்து உயர்வாய் நிற்பதற்கான நேரம் வந்துவிட்டது தானே. நீ சேர்த்து வைத்த அவமானங்களும் அவர்களது வார்த்தைகளும் இப்போது அவர்கள் கண் முன்னாலே தூசியாய் நொறுங்கப் போகிறது. நீ உண்மையிலேயே சிறப்பான ஆள்தான். நீ ஜெயிப்பதற்காக பிறந்த பிள்ளை என்பதை அவர்கள் கண் முன்னாலேயே நான் உணர்த்தி காட்டப் போகிறேன் என் தங்கமே. வறுமையில் வாடி பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் உனக்கு அறிவுரை சொல்வதற்கு 1000 பேர் வருகிறார்கள். ஆனால் யாராவது ஒருவர் அவசியத்திற்கும் அவசரத்திற்கும் உதவிக்கும் என கூப்பிட்டால் ஒருவர் கூட வந்து நிற்பதில்லை தானே. இப்பொழுதாவது இந்த உலகத்தை புரிந்து கொள். உலகம் என்றால் அறிவுரை சொல்வதற்கு வருவார்கள், சும்மா சேர்த்து பேசி சிரிப்பதற்கு வருவார்கள். ஆனால் உனக்கே ஒரு ஆபத்தோ அவசரமோ உதவியோ என்றால் வரவேண்டுமா, இதன் மூலமாக நமக்கேதும் பிரச்சனைகள் வந்துவிடுமா என உன்னை நெருங்கவே யோசிப்பவர்கள் தானே இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் உன் மனதை உடைக்கும்படியாக நடந்தாலும் நீ மனதளவில் சோர்ந்து போகாமல் தைரியமாயிரு. இது எல்லாமே உன்னை பலமான ஆளாக மாற்றத்தான் போகிறது. அவமானங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிக தெளிவை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த கஷ்டமான சூழ்நிலையில்தான் நீ பல பேரை புரிந்து கொள்ளவும் முடியும் என் தங்கமே. சில பேர் வேண்டுமென்றே உன்னிடம் நடிக்கிறார்கள் என தெரிந்தும் கூட அவர்கள் நடிக்கிறார்கள் என தெரியாதது போல நடந்து கொள். அதுதான் பக்குவத்தின் உச்சகட்டம். ஏனெனில் மனிதர்கள் எப்போதுமே நேரங்காலத்திற்கு ஏற்றார் போல ஆளுக்கேற்றார் போல நடிப்பவர்களாகவும் பொய் பேசி சமாளிப்பவர்களாகவும் தான் இருப்பார்கள். நீதான் அனைவரையும் அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிக்க வேண்டும் என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து 1000 பேர் 1000 குறைகள் சொல்லலாம். ஆனால் உன்னிடத்தில் அவர்கள் இருந்து பார்த்தால்தானே அதை வாழ்வது எவ்வளவு கஷ்டம் என்பது அவர்களுக்கு தெரியும். உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் இருந்து பார்க்காதவரை அவர்களுக்கு உன்னுடைய கஷ்டமும் நஷ்டமும் உன்னுடைய தலைவலியும் துன்பமும் புரிய போவதில்லை. அதனால் யார் என்ன சொன்னாலும் அதை பெரிதுபடுத்தாமல் உன்னுடைய நிலைமையை சரி செய்து கொள்ள, சீர் செய்து கொள்ள நீ என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான முயற்சிகளை செய். தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திருந்தி விடுவார்கள். ஆனால் தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்துபவர்கள் திருந்தவே போவதில்லை. அதனால் நீ யார் மீதும் யாருடைய தவறையும் குறை சொல்வதோ அல்லது இதை சரி செய்து கொள்ளுங்கள் என அறிவுரை சொல்லுவதோ வேண்டாம். அவர்களாக பார்த்து திருந்தினால் திருந்தட்டும். ஏனெனில் மனிதர்களின் மனதில் மாற்றங்களை உண்டாக்குவது அவ்வளவு சுலபம் கிடையாது என் தங்கமே. அதே போல அடுத்தவரை திருத்துவதற்காகவும் நான் உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வரவில்லை. உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை நீ செய்து கொள். யார் வாழ்க்கையிலும் யாராலும் மாற்றங்களை உண்டாக்க முடியாது. அவரவரே மாறினால் மட்டும்தான் உண்டு. நீ பழகும் எல்லார் மீதும் நீ பரிதாபப்படுகிறாய். மனிதர்கள் என்றால் ஆளுக்கு ஒரு பிரச்சனையும் ஆளுக்கு ஒரு கஷ்டமும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நீ எல்லாரையும் பார்த்து பரிதாபப்பட்டு கொண்டே இருந்தால் அதுவே உன்னுடைய பலவீனமாக மாறி போய்விடும். எல்லாரையும் பார்த்து பாவப்படுகிற நீ உன்னை ஏமாளியாக மாற்றி விடுவார்கள். போலிகள் யார் என்பதை முதலில் தெரிந்து கொள். பல பேர் சும்மாவே தன் வாழ்வில் இது கஷ்டம் அது கஷ்டம் என புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். எல்லார் சொல்வதையும் உண்மை என நம்பிவிட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்விலும் சில குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம். உனக்கு நிறைவாய் நான் பல விஷயங்களை கொடுத்திருக்கிறேன் தானே. அந்த நிறைவான விஷயங்களை நினைத்து நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. ஏனெனில் குறையில்லாத மனிதர்கள் என இந்த உலகில் யாருமே இல்லை. உன் வாழ்க்கையிலும் எல்லா குறைகளையும் சரி செய்து நிறைவாய் நித்தியமாய் சந்தோஷமாய் நீ வாழ்வதற்குண்டான எல்லா வேலைகளையும் இந்த கருப்பசாமி நான் செய்கிறேன். நீ எந்த செயலை செய்ய தொடங்கும் போதும் உன்னை சுற்றி பல ஏளன பேச்சுக்களும் எதிர்பேச்சுக்களும் எதிர்ப்பு கருத்துக்களும் வரத்தான் செய்யும். ஏனெனில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பதை விட
அழிந்து போக வேண்டும் என நினைக்கும் மனிதர்களுக்கு மத்தியில், உன்னை சுற்றி போலியான வார்த்தைகளை பேசுபவர்களுக்கு மத்தியில் நீதான் கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும்.